எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் ஷெனட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 and 2Aக்காக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் பேட்ச். ஸோ இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வர ஆகஸ்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வர ஆகஸ்ட் 3 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 13 முடிகிற மாதிரி தான் இந்த பேட்ச் இருக்கும். ஏன்னா செப்டம்பர் 14 குரூப் 2 and 2Aக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி தான் இந்த பேட்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் குரூப் 2, 2A மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து காமன் தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம், இதுக்கான டெஸ்ட்டு எத்தனை டெஸ்ட் நடக்கும், எவ்வளோ கொஷின் கேட்போம், எந்த மந்த் வரைக்கும் இதில் டெஸ்ட் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்போமா, இந்த மாதிரியான டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 டெஸ்ட் இருக்கும். ஸோ 12 மந்த் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டு. அடுத்த ஒரு 6 மந்த், ஃபஸ்ட்டு 6 மந்த் முடிஞ்சோன்னா ஒரு ரிவிஷன் இருக்கும். அடுத்த 6 மந்த் முடிஞ்சோன்னா ஒரு ரிவிஷன் இருக்கும். ஸோ 12 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ரிவிஷன் இருக்கும், ஃபுல் ரிவிஷன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்போம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 கொஷின் இருக்கும் MCQ மெத்தடில். ஸோ இது ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கிலீஷ் மீடியமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணல, ஒன்லி தமிழ் மீடியம் தான். ஸோ 12 மந்த் சொன்னோம் இல்லையா, அது என்ன மந்த்னா லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இந்த வருஷம் மே வரைக்கும் தான் இந்த 12 மந்த். நம்ம இந்த 12 மந்த் தான் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின் சொன்னோம். அதுவே ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா 200 கொஷின் வந்து இருக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயே வந்து நிறையா கொஷின் வந்து நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். குரூப் 1 ரீசனாக நடந்து முடிஞ்ச குரூப் 1லேயுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வந்து நம்ம சேனல்லேருந்து நிறைய அது வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ நம்ம குரூப் 1க்கு மட்டும் தனியாக இன்னும் வீடியோ போடல. ஸோ ஒரு நாள் வந்து அதையுமே நம்ம போடலாம், என்னென்ன கொஷின் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து கன்ஃபார்மாக வரும். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன், ஆகஸ்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகுற அன்றைக்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் நடக்கும். அடுத்து ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 5 டெஸ்ட் இருக்கும். அடுத்து ஆகஸ்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா செப்டம்பர் 13 முடிக்கணும், 14 முடிக்கணும், அப்போ 13 முடிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டெஸ்ட் வந்து நடக்குது. ஸோ செப்டம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஆகஸ்ட் 9 இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 11 நடக்கும். நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 13 நடக்கும். ஸோ இப்போ 6 மந்த் முடிஞ்சிருச்சு. ஸோ 6 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கான ரிவிஷன் ஆகஸ்ட் 15 இருக்கும். அடுத்து டிசம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த், அடுத்து பிப்ரவரி மந்த், அடுத்து மார்ச், ஏப்ரல், நெக்ஸ்ட்டு மே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கும். ஏன்னா அடுத்த 6 மந்த், செகண்ட் 6 மந்த் முடிஞ்சிருக்கா, அதுக்கு ஒரு ரிவிஷன் இருக்கும். அடுத்து இந்த 12 மந்த் முடிஞ்சிச்சு இல்லையா, அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் செப்டம்பர் 7 இருக்கும். செகண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து செப்டம்பர் 10 இருக்கும். ஸோ இதோட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி டெஸ்ட் பேட்ச். இப்போ டெஸ்ட் பேட்ச்னா இது வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் அண்ட் PDF கொடுப்போம். டெஸ்ட் டைமிங் வந்து 8 PM வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணிடுவோம். அந்த லிங்க் மறுநாள் 8 PM வரைக்கும் 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும். அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே லிங்க் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி குவிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கணும். அடுத்து இந்த லிங்க் சென்ட் பண்ணி 8 PM சென்ட் பண்ணுறோம் இல்லையா, சென்ட் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு கொஸ்டின்ஸ்க்கான PDF வித் ஆன்சர் கீயோடு கொடுப்போம். ஆன்சர் கீ லாஸ்ட் பேஜில் இருக்கும். PDFோட லாஸ்ட் பேஜில் ஃப்ரெண்டில் வந்து கொஸ்டின் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் ஓனாக அட்டன் பண்ணி OMR ஷீட்டில் ஷேட் பண்ணி அட்டன் பண்ணணும், இல்லை ஃபியூச்சரில் எகைன் அட்டன் பண்ணணும், ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா PDF யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும். இப்போது படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் PDF வேணுங்கிறவங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும், டெஸ்ட் லிங்க் அண்ட் PDF வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து 250 ரூபி. ஸோ 250 வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். இந்த லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இந்த வருஷம் மே வரைக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDFும் வேணும், ப்ளஸ் இந்த டெஸ்ட் பேட்சும் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து 550 ஃபீஸ். ஸோ 250 வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும், ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் 250 வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேட்ச்னா 550 ரூபி ஃபீஸ். இது எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் GPay, ஃபோன்பே, Paytm, UPI நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு
டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவோம். ஷெடியூல் வைஸாக வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த பேட்சுக்கான ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஷெடியூல் லிங்க் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து Group 2க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். Group 2 and 2Aக்காக. அதே மாதிரி சயின்ஸ் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் மந்த்து. நெக்ஸ்ட் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்கமிங் டேஸ்க்காக வேணும், அப்கமிங் டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வேணும். இப்போ இந்த வருஷம் ஜூலை 1லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் 30 வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் அதில் கண்டக்ட் பண்ணுவோம். இது 1 year சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 600 ஃபீஸ். ஸோ அப்கமிங் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்கமிங் இந்த 1 year சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 6 ஸோ இது பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ நிறைவடையுது. ஸோ இந்த பேட்ச் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.